ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? இந்த சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 குடையவர். இவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2, 3 குடையவர் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அது கேந்திர பலம் என்று பொருள். கேந்திர பலம். அப்போ அந்த கேந்திர பலம் பெற்ற அந்த 2, 3 குடையவர் உங்களுக்கு நியாயமாக நிறைய பணம் தந்துருக்கணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் பணம் தர்றதுக்கு பதிலாக வக்கரமாயிட்டார். வக்கரமாகும் போது என்ன ஆகுனா, தனுசு ராசிக்காரங்கள்லாம் போய் கேட்டு பாருங்க. சார் வணக்கம் சார், அந்த நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் சார், திடீர்னு பாஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் காசு வந்தது சார், எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு சார், என்ன 1000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு தோணுச்சு சார். என்ன இதுக்கு போய் பக்குன்னு ஆயிடுச்சுங்கிறீங்க? சார் பணத்தை பார்த்தே 2 மாதம் ஆச்சு சார், இப்போ நான் ஒருத்தர் மனசுக்கு தோணுமா தோணாதா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஸ்டேஜும்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஓவன்லாம் போட்டு வதக்கி ஓவன் பண்ணி அந்த மாதிரி காய விட்டார் இந்த சனி பகவான். நண்பர்களே, ஒரு பழமொழி உண்டு, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, தாகத்துக்கு உதவாத தண்ணீர், அரும்பசிக்கு உதவாத அன்னம், இதெல்லாம் இருந்து என்ன பயன்பாங்க. அந்த மாதிரி செலவுகளை புரிந்து கொள்ளாத பெண்டீர், இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அதில் லிஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆபத்துக்கு உதவாத பணம் எதுக்குன்றேன். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை மாரி தான் ஆபத்துக்கு உதவாத பணம். 2 குடையவன் வக்கரம் பெற்று, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சார், அப்போயே பணம் இல்லை, என்ன இப்போ எனக்கு பணம் லட்சமாக என்ன சார் பிரயோஜனம்? இதுதான் பிரச்சனை. இப்படி தான் இருக்கும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த 2 குடையவன் வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும் என்றால், ஒரே விஷயம்தான் நடக்கும். உங்களுடைய பண வரவுங்கிறது டோட்டலாக நின்றும். தனுசு ராசிக்கார குழந்தைங்க, சார் நல்லா படிச்சுட்டு இருந்தது குழந்தை, திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, பணம் அப்படி மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கு முன்ன மாதிரி படிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னவென்றால், எண்ணங்கள் சிதறுகிறது. எரிகின்ற தரடை போல் எண்ணம் வேண்டும், எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா, அதெல்லாம் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி சிதறுகிறது. அடுத்ததாக 2 குடையவன் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று அமர்ந்த போது படிப்பு சிதறுகிறது. பேச்சு, நான் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று புரிஞ்சுக்கிறார் சார், அது என்னன்னே தெரில, இவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில, நான் ஒன்று சொல்கிறேன், இவர் ஒன்று புரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி இந்த 2 குடையவன் பேச்சு ஸ்தானத்து குடையவன் வக்கரம் பெறும் பொழுது பேச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுலாம் அப்படி தான். இந்த 2 குடையவன் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது, இப்போ இந்த நம்ம சொல்ல வந்தது வேறு, ஆனால் சொல்கிறது வேறு. சில பேருக்கு அது சொல்லவே தெரியாது. இந்த கண்டேன் சீதையேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை பார்த்துட்டு வரார், வந்தவுடனே என்ன சொல்கிறார்? கண்டேன் சீதையேன்னாராம். ராமர் தவிச்சிட்டு நிற்கிறத பார்த்து ராமர் என்ன பண்ணுறார்? ஓஹோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, சீதையை பார்த்தாரா இல்லையான்னு தெரியலேன்னு பயந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டேன் சீதையைன்னு சொன்னாராம். அந்த மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லுங்கிறது அதுதான். ஸோ அந்த 2 குடையவன் 4ஆம் இடத்துக்கு போது பேச்சினால் பிரச்சனை. இதெல்லாம் 2, 3, 4 அந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பணம் என்பது நீங்கள் வரும், அண்ட் ஆல்சோ படிப்புங்கிறது வரும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு உண்மத்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் மோட்டிவேஷன் என்பது ஆகும். இதெல்லாம் நடக்கும். இந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி, 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 4, 5, 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பது என்னவென்றால் நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், சுக்கிரனுடைய வீடு. அதை இந்த சனி பகவான் பார்க்கும்போது 6ங்கிற விஷயத்தில் வெற்றிகளை தரார். பொதுவாகவே இந்த சனிங்கிறவர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அடிமை கிரகம்னு சொல்லுவோம். அதாவது அடிமை தொழில், இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்குறது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தான் தருவார். சனியை பொறுத்த வரைக்குமே அவர் உத்தியோகம் தர்றது ரொம்ப கம்மி, உத்தியோகத்துக்கு பதில் அதாவது தொழில் ஆரம்பித்து வைக்கிறது ரொம்ப கம்மி, இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்துறது ரொம்ப அதிகம். சனியினுடைய குணமே அதுதான். அப்போது வேலைக்கு போகாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல நேரம் எதுனா அது இந்த நேரம் தான். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற நேரம். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது ரோகம். இப்போது எனக்கு மூட்டு வலி சார், கால் வலி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே பெயினாக இருக்குது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த கால் வலிக்கான விஷயங்கள் சனி பகவான். முடக்குவாதம்னு சொல்கிறது, முடக்கி போட்டுருச்சு சார், வீட்டை படுத்த படுக்கே இருக்கார், அதெல்லாம் சரியாகிறதுக்கான டைம்.
நான்கு கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்னன்னா உலக புகழ் பெறுகின்ற ஒரு இடம். இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உலக புகழ், வேர்ல்டு பிராண்ட் ஆகுறீங்க, இன்டர்நேஷ்னல் பிராண்ட். என் கம்பெனி உலக புகழ் பெறுது சார், என் கம்பெனி அடுத்த லெவல் போயிடுச்சு, உலக புகழ் பெறுது. இதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வரக்கூடிய பலன்கள். 10ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பிரபலத்துவம்னு சொல்லுவாங்க, பண்டிதத்துவம், பிரபலத்துவம். அதாவது நான் வந்து நல்ல புத்திசாலிங்கிறது, இப்போ நான் சாம்பியன் ஆகிட்டேன், நான் வந்து ஒரு மளிகை ஸ்டோர் வச்சுருந்தேன், இப்போ எனக்கு இந்த ஏரியாலே நான் மட்டும்தான் அந்த மளிகை ஸ்டோரை வச்சுருக்கேன், எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தான் தரார். சனி 10ஐ பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரபலத்துவத்தை ஏற்படுத்துகிறார். 10ஆம் இடம் என்பது மக்கள் தலைவராக்குகிறார், நோன் பர்சன் ஆகிறார், முக்கியமாக லீடர் ஆகிறார். எத்தனை நாளாக ஆசைப்பட்டேன் சார், இந்த இடத்துக்கு நான் வந்து ஹெட் ஆகணும், லீடர் ஆகணும், நான் தான் டீம் லீடர் ஆகணும், அந்த சீட்டில் உட்காரணும்னு நான் எத்தனை நாளாக ஆசைப்பட்டேன், இன்றைக்கி தான் சார் அந்த சீட்டு கிடச்சிருக்கு. அது போன்ற ஆசைகள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். சனி 10ஐ பார்த்து விட்டு அடுத்ததாக சனி பகவான் ராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கிறார். உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது, உடம்பில் இருக்க வியாதிகள் எல்லாம் சரியாகிறது. நண்பர்களே, நாளை நல்ல நாள் என்று நினைத்து கொண்டே படுக்கணுங்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். நாளை நல்ல நாள் என்று நினைத்து கொண்டே படுங்க. காலையில் எந்திரிக்கும் போது டுடே இஸ் எ ஃபைன் டே, இன்றைக்கி நான் அப்படி சம்பாதிக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டே படுக்கணும், நினைத்து கொண்டே எந்திரிக்கணும். ராசி சனி பார்க்கும் பொழுது உடலில் ஒரு உத்வேகம் வருகிறது. சனி கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை, பிகாஸ் சனி ஒரு உழைப்பாளி. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், ஏன் பண்ணல, அது வந்து நான் சொல்லலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே டயர்டாக இருந்தது. ஏன் டயர்டாக இருந்தது? இல்லை, அது டயர்டாக இருந்தது, டயர்டாக இருந்ததுனால டயர்டாக இருந்தது. இல்லை, சனி கோர்ட்டில் டயர்டாக இருக்கிறதுங்கிற ஸ்பீச்சே கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க 4 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கும் பொழுது எழுந்து ஓட சொல்லுகிறார். நண்பர்களே, ஒரு மான் ஓடுகிறது, அதை ஒரு சிறுத்தை துரத்துகிறது. இந்த சிறுத்தையினுடைய வேகம் என்ன அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, அது இன்னமும் 100 கிலோமீட்டர் வேகத்துலாம் ஓடுமா சிறுத்தை, அவ்வளோ பெரிய பலசாலி அது. ஆனால் இந்த மானு என்ன மாதிரி ஒரு கட்ஸ் இருந்ததுன்னா அந்த சிறுத்தை கண்ணில் படாமல் ஓடும். அப்போ அதோட ஸ்பீடாக ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா உயிர் போகிற வேதனை. சிறுத்தைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான். ஆனால் மானுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், சிறுத்தைகிட்ட சிக்காமல் ஓடணும், அவ்வளோதான். அப்போது சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபஸ்ட்டு நான் வாழணும்னு நினைக்கிறவங்கலாம் முன்னே காட்டிலும் 10 மடங்கு வேகமாக ஓடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் என்னென்னா அவன் விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறான். தனுசு ராசிக்காரர்கள் விட்டதை பிடிக்க போகிறீங்க. நான் விட்டுட்டேன் சார், நான் ஒரு 2 வருஷம் விட்டுட்டேன், இப்போ என்ன விட்டதை பிடிச்சிட்டா போதும், அவ்வளோதான், இப்போ பிடிச்சிட்டேன், இதெல்லாம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் விட்டதை பிடிப்பீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.